ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மெஹந்தி ரொம்ப சிம்பிளாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீஷோவில் மெஹந்தி ஆர்டர் பண்ணேன். இது நம்ம தலைக்கும் போடலாம், கலர் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 kg இது நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரிங் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கு நான் எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எவ்வளோ தேவை கலக்கிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு டிகாஷன்லேயும் சேர்த்து கலக்கினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு எலுமிச்சப்பழம் சாரில் வேறு கைக்கு மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு கலர் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து சர்க்கரை தேவையான அளவுக்கு. இப்போது இந்த பொருளை வச்சு எப்படி மெஹந்தி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட மெஹந்தி இலை இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பவுடரில் மிக்ஸ் பண்ணணுன்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுடரில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நான் மெஹந்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இந்த பவுலில் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மெஹந்தி பவுட்ரு. இது மெஹந்தி பவுட்ரு இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி ஹென்னா மெஹந்தி. இது நல்லா சூப்பராக கலர் கொடுக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ரெடிமேடு தேவைன்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம், நம்ம 1 டீஸ்பூன் எடுத்து சும்மா கொஞ்சமாக சர்க்கரை. அடுத்து இப்போது எடுத்து வச்சுருக்க எலுமிச்சப்பழம் சாறு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எலுமிச்சப்பழம் சாறுலேயே 1 எலுமிச்சப்பழம் எடுத்து 2 எலுமிச்சப்பழம், அது எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு எலுமிச்சப்பழம் சாறு பத்தலைனாக்கா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எலுமிச்சப்பழம் நம்ம இந்த இலை அரிக்கும் போது அதில் எலுமிச்சப்பழம் நம்ம கட் பண்ணி ஜூஸ் புளிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். இன்னும் நல்லா கலர் வரும். இந்த மாதிரி இலை போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால எலுமிச்சப்பழம் கட் பண்ணிவிட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி நீங்கள் டைரெக்டாக எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையில் போட்டு இருக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக பாதி 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதி எலுமிச்சப்பழம் சாறு. அது நல்லா கொஞ்சம் பெரிய எலுமிச்சப்பழம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை போட்டுக்கிறதுனால இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணணும், சர்க்கரைலாம் நல்லா ஊறிடும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம போட்டு பார்த்தோம்னா, இது போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த மாதிரி கலர் இதாகிடும். அப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டோம்னா எவ்வளோ நல்லா கலர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதுவும் ஹென்னா பவுடர் மிக்சிங்கெல்லாம் வருது. நல்லா ஒரிஜினல் பிராண்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கலரும் இதாகும். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண, எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் இது வீடியோ ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். நல்லா சூப்பராக, அதாவது இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த எலுமிச்சப்பழம் பாதி, இப்போ நீங்கள் 2 டீஸ்பூன்னு இல்லை 3 டீஸ்பூன் போடுறீங்கன்னா 1 எலுமிச்சப்பழம் அப்படியே தோலோடு கட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதில் இருக்கிற அந்த கொட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட எலுமிச்சப்பழம் இல்லைனாக்கா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு அளவுக்கு ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ணால் அந்த இருக்கிற இந்த சர்க்கரை, இந்த எலுமிச்சப்பழ சாறு, மேந்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள். இப்போ இது நான் ஒரு கைக்கு போடுற அளவுக்கு தான் நான் 1 டீஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் ஆல்ரெடி மேந்தி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக வந்து இருக்குது கையில். இப்போது உங்களுக்கு நான் கையில் பேக் சைடு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி கலர் விட்டுதுன்னு பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு அரை ஹவர் இல்லை நைட்டு கழிக்க வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் போடலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் நான் மேந்தி போட்டு இருக்கிறது தான். இந்த மேந்தி ரெடி பண்ணிவிட்டு தான் இதே மாதிரி இப்போ உங்களை போட பேக் சைடில் நான் வேறு உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா கலரு வெடிச்சுக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேறு பின்னாடி கையில் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கிறேன். ஏன்னா முன்னாடி எனக்கு போடுறதுக்கு ஃபுல்லாக அதில் அவ்வளோ தெரியாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் கழுவி காட்டுறேன். எந்த அளவுக்கு கலர் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் சர்க்கரைவோ நல்லா ஒரு சூப்பரான கலர் கொடுக்குது. நீங்கள் 10 நிமிஷம் இது மாதிரி ரெடி பண்ணி ஊற வச்சுட்டு நீங்கள் போடலாம். இல்லை நைட்டே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் அது 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன மாதிரி கலர் வருதுன்னு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தொடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு கலர் இதாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்க, தெரியுதுங்களா கலரு? நல்லா இந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஜாஸ்தி நேரம் விட்டோம்னா நல்லா செவக்கும். இவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சும்மா இந்த டாட் வச்சு உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா என் கையில் இடம் இல்லை போடுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதான் பேக் சைடில் உங்களுக்கு காட்டினேன். பாருங்கள், நான் வச்சுருக்கேன். அந்த சென்டரில் ஒரு டாட்டு சுற்றிடும் ஒரு 5 டாட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா செவந்து இருக்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேந்தி இலை கிடைச்சாலும் சரி, பவுடரில் தான் பண்ணோன்னு சொல்ல, மேந்தி இலை இருந்தாலும் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.